புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொன்மை வாய்ந்த கட்டடங்களும் சிற்பங்களும் காலத்தையும் கடந்து நமக்கு சொல்லும் வரலாறு என்ன தெரிஞ்சுக்கலாம். இது பேசும் கட்டட சிற்பங்கள் வியக்க வைக்கும் தொன்மை. இந்த பயணத்துல நம்முடன் இணைபவர் தொன்மை சிற்பங்கள் மற்றும் கட்டடக்கலை நிபுணர் டாக்டர் தக்ஷணாமூர்த்தி ஸ்தபதி அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. தொடர்ச்சியா நம்ம நிகழ்ச்சியில தொன்மை வாய்ந்த கட்டடங்கள் மற்றும் சிற்பங்கள் எங்களுக்கு தெரியாத பல வரலாறு சொல்லிட்டு இருக்கீங்க. போன நிகழ்ச்சியிலே நம்ம சொல்லியிருந்தோம் உத்திரமேரூரில் இருக்கக்கூடிய சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில் பற்றி பேசலாம் அப்படின்னு. அந்த கோவிலை பற்றி சொல்லுங்கள் சார். அதில் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள் அதனுடைய சிறப்புகளை பற்றி சொல்லுங்கள். உத்திரமேரூர் சுந்தர வரதராஜர் கோயில் உத்திரமேரூருடைய மேற்கு திசையில் இருக்குது. சொல்லப்போனால் உத்திரமேரூர் என்ற அந்த ஊர் பண்டைய வாஸ்து சாஸ்திர முறைப்படியாக அமைக்கப்பட்ட ஒரு ஊருங்க. அது ஆகமப்படி அந்த ஊர் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு அங்கே ஒரு கல்வெட்டே இருக்குது. சுந்தர வரதராஜர் கோயிலே இருக்குது. யதா ஆகம விதி அப்படின்னு எது ஆகம விதியோ அந்த விதிப்படி அந்த கிராமமானது அமைக்கப்பட்டதாக சொல்லுதுங்க. பண்டைய நூல்களில் சொன்ன மாதிரி நம்மளுடைய நகர கிராம அமைப்புகள்லாம் கூட அமைக்கப்பட்டதுக்கு இது ஒரு பெரிய சான்றாக இருக்குது. ஸோ வெல் பிளான்டு ஒரு சிட்டி தான் உத்திரமேரூர். சரி. ஸோ தட் வாஸ் டியூரிங் நந்திவர்ம பல்லவன். அவன் தான் அந்த ஊரை வடிவமைச்சது. இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய அம்சம் என்னென்னா, அவங்களுக்கு அந்த ஊர் நடுவே சபா மண்டபம்னு ஒன்று இருக்குது. ஸோ ஊர் மத்தியில் அந்த காலத்தில் சபை கூடியதாக உள்ள வரலாற்றுக்கு இது ஒரு சான்றாக இருக்குது. அந்த சபை மண்டபத்தில் தான் நம்ம அன்றைய காலத்துல எல்லாம் எப்படி அந்த நகர சபை மக்களை எல்லாம் தேர்ந்தெடுத்தார்கள்ங்கிறதுக்கு ஒரு பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்கிரிப்ஷன் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். அது அந்த ஊரில் குறிப்பாக அங்கே இருக்கிற வைகுண்ட பெருமாள் கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த சபை இருக்குது. அதை ஒட்டி வைகுண்ட பெருமாள் கோயில் லேட்டர் கட்டினாங்க. சரி. அங்கே இருக்கிற கல்வெட்டில் எப்படி மக்களுடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறது அதை பற்றியான ஒரு சான்று அங்கே இருக்குது. உத்திரமேருன்னு சொன்னால் அதுதான் எல்லாருக்கும் கவனத்தில் வரும். ஆனால் கவனத்திற்கு வர வேண்டிய இன்னொரு கோயிலும் இருக்குது. அதுதான் சுந்தர வரதராஜர் பெருமாள் கோயில். அந்த கோயில் சூரியன் போன்றது அப்படின்னுலாம் அதில் எழுதப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் கட்டடக்கலை அமைப்போடு கூடிய ஒரு அழகிய கோயிலை பற்றி நீங்கள் உலகத்திலேயே எந்த கல்வெட்டுமே கிடையாதுமா. அந்த கோயிலில் தான் இருக்குது. அந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுங்கிறத அப்புறம் சொல்கிறேன். ஆனால் அந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப பெரிய அமைப்பு இல்லை அந்த கோயில். அஷ்டாங்க விமானம்னு நம்ம நூல்கள்லாம் சொல்லும். அந்த முறைப்படி அமைக்கப்பட்ட அந்த கோயில் ரொம்ப பெரிய கோயில் கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு ஒரு சிறிய கோயில் தான். ஆனால் அந்த கோயிலுக்கு எப்படியெல்லாம் அந்த கோயில் கட்டப்பட்டிருக்குங்கிறத நம்ம ஒவ்வொருவருமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அழகான கோயில், ரொம்ப அமைப்பான கோயில். இது நந்திவர்ம பல்லவன், அதாவது நந்திவர்ம பல்லவனுடைய மகன். நந்திவர்ம பல்லவன் காஞ்சிபுரத்தில் வைகுண்ட பெருமாள் கோயில் கட்டினார். அவருடைய மகன் தான் தந்திவர்மன். 9ஆம் நூற்றாண்டில் அந்த கோயில் கட்டியிருக்கிறாரு. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை பிரமிச்சு போயிடுவீங்க. ஸோ இது நம்ம கோயில் பற்றி நம்ம சொல்கிறோம். பொதுவாக இது கட்டடக்கலைங்கிறது ஒரு பொதுவான சப்ஜெக்டுமா. அதில் அந்த கட்டடக்கலையில் கோவில் கட்டடக்கலை ஒரு பிரிவு. சரி. அந்த கட்டடக்கலை கோவில் கட்டடக்கலை பார்க்கும்போது நகர அமைப்பு அந்த ஊரில் இருக்குது. அது மட்டும் இல்லை, கோவில் கட்டடக்கலை எப்படி பிரயோகப்படுத்தப்பட்டது, கோவிலே இந்த அளவுக்கு அமைப்பாக இருக்குமானாலும் அங்கு அந்த காலத்தில் எப்படி பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் அமைந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இது ஒரு சிறு துளி தான். இந்த சிறு துளியை வைத்துட்டு நம்ம எக்ஸ்பேண்டடாக பார்த்தாங்கன்னா பல்லவர் காலத்தில் பலவிதமான கட்டடங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. ஏன்னா இந்த கோயில் ரொம்ப வித்தியாசமான கோயில். மற்ற கோயில்கள் போல் அல்லவே அல்ல. அதில் என்ன ஸ்பெஷல் ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த
ஒரு தளத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம், கருவறையில் மட்டும்தான் மூர்த்தி இருக்கும், அந்த மூலவர் இருப்பார். ஆனால் இந்த கருவறைக்கு ஒரு கருவறை இல்லை, ஒரு கருவறை மைய கருவறை ஒன்று இருக்கும். அதை சுற்றிலுமே 4 திசை 3 திசைக்கும், தெற்கு மேற்கு வடக்கு, அங்கேயும் அந்த கோயிலை ஒட்டியே, அதாவது கண்டஹர்மியம் நாங்கள் சொல்லுவோம், அதாவது இணைப்பு கோயில். அப்படி ஒரு தளத்தில், தரைத்தளத்தில் 4 கருவறைகள் அந்த கோயிலில் இருக்குமா. இது தரைத்தளத்தோடு நிற்கலைங்க. அதற்கு மேலே இருக்கிற முதல் தளத்துலேயும் இதே மாதிரி 4 கருவறைகள், 4 4 8. அதற்கு மேல் தளத்தில் ஒரு கருவறை. இப்படி 9 கருவறைகளை கொண்ட ஒரு அதிசயமான கோயில் தான் வந்து உத்திரமேரூர் கோயில். ஸோ இதற்கு மூலம் என்ன, இது எங்கேருந்து வந்ததுங்கிற ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்தோம்னா, மாமல்லபுரம் தர்மராஜ ரதம் ஏற்கனவே கட்டப்பட்டது, அது வந்து ஏற்கனவே செதுக்கப்பட்டது, அது பாதியில் நின்றுச்சு. அதுக்கு அடுத்ததாக நம்ம வரலாற்றில் வந்து வைகுண்ட பெருமாள் கோயில் இருக்கும் காஞ்சிபுரத்தில். ஆனால் இது ரெண்டையும் விட வித்தியாசப்படுத்தி இன்னும் அதி அற்புதமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் செய்யப்பட்ட கோயில் தான் உத்திரமேரூர் கோயில். இந்த வித்தியாசம் தெரியும், ஒவ்வொரு கோயிலுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. பட் இந்த கோயில், ஸோ இது விஷ்ணு கோயில், நவமூர்த்தி பிரதிஷ்டைன்னு சொல்லுவோம். அதை 9 மூர்த்திகளை வந்து உள்ளடக்கிய கோயில் தான் உத்திரமேரூர் கோயில். அப்படின்னா பாருங்கள், நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், ஒரு கருவறை இருந்தாவே அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு மனசில் வரும். 9 கருவறை ஒரே கோயிலுடைய அமைப்பில் இருக்குது, அதை எல்லாருமே சென்று வழிபடலாம். அதற்கு எப்படி கட்டப்பட்டிருக்குன்னு யோசனை பண்ணி பார்த்திங்கன்னா, நமக்கு மாடி படிக்கட்டுகள்லாம் இருக்கும் சுற்றி, தரைத்தளத்துலேருந்து மேல்தளம் போகிறதுக்கான படி அமைப்புகள், அதுலேருந்து அடுத்த தளத்துக்கு போகிற அமைப்பு, இது எல்லாம் என்னென்னா இது ஒரு என்ஜினியரிங் மார்வலாக தெரியும். பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கோயில் நம்ம போய் பார்க்குறோம்னா, கருவறையில் இருக்கிற மூர்த்தியை நம்ம போயிட்டு வணங்குறது மட்டும் இல்லாமல், அது எப்படியாக அதனுடைய டிசைன் தியரி என்னவாக இருக்கும், எப்படி அது டிசைன் பண்ணியிருப்பாங்க, எப்படி வந்து அதுக்கு வந்து அந்த ஒரு என்ஜினியரிங் மார்வலாக கொண்டு வர்றதுக்கு எப்படி இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த அழகியல்னு ஒன்று இருக்குமா, எஸ்தட்டிக்ஸ், அதையும் அதை வந்து எப்படி அதில் புகுத்தப்பட்டிருக்கு. ஸோ ரம்மியமான ஒரு கோவிலை கொடுக்க வேண்டும், அதில் இத்தனை மூர்த்திகளையும் வைக்க வேண்டும். அதனுடைய லோட் கால்குலேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தலையே வெடிச்சிடும். பார்த்தோம்னா எப்படி அப்படியே பிரம்மாண்டமாக தெரியும். சின்ன கோயிலாக இருக்கும், பட் நம்ம ஆழ்ந்து பார்த்தோம்னா ரொம்ப பெரிய கோயிலாக தெரியும். அதனுடைய என்ன காரணம்னா, இட் இஸ் வெரி என்ன சொல்லுவாங்க, காம்ப்ளிகேட்டட் மேத்தமெட்டிக்ஸ். அதை பார்த்து அப்புறம் தான் தெரியும், இப்படிலாம் இருந்துச்சுன்னா யாராலும் இது வந்து எளிதில் புரிந்து கொள்ளவே முடியாது. நிறைய நூலாசிரியர்கள்லாம் வந்து உத்திரமேரூர் பற்றி எழுதியிருக்கிறாங்க. இந்த சயின்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு ஒரு அன்டச்சுடு ஏரியா, அது பக்கத்தில் போய் யாரும் பேசுகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எனிபடி கேன் எக்ஸ்பிளைன் அபவுட் எ டெம்பிள், ஹவ் திஸ் இஸ், ஹவ் பியூட்டிஃபுல் இட் இஸ், ஹவ் எலிகண்ட் இட் இஸ், எனிபடி கேன் ரைட். ஒரு பார்த்துட்டு எழுதுகிற மாதிரி தான். ஆனால் வை இட் இஸ், ஹவ் இட் இஸ் அப்படின்னா, அதற்கு வந்து அந்த துறையில் கொஞ்சம் நம்ம வந்து ஆழ்ந்து அதற்கு சொல்லப்பட்ட நூல்கள் உண்டா, அது எத்தனை கணித கூறுகள் என்ன பயன்படுத்தப்பட்டன, இந்த கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். ஸோ தரைப்படம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம இந்த கிராஸ் செக்ஷன் பிளான் பார்க்கணும் எப்படி இருக்கணும்னு, இந்த ஹரிசாண்டல் பிளான் எப்படி இருக்கும், அந்த பிளான் எப்படி எலிவேட் ஆகிருக்கு, இப்படி பார்க்குறச்ச மலைச்சு போவோம். அதை இது ஏன் இப்படி இருக்குது என்னங்கிறத ஒவ்வொருத்தரும் வியந்து போவோம். நம்ம அதை ஏற்கனவே அந்த டிசைன் பண்ணவனே அதை தெரிஞ்சிருக்கிறான். இட் இஸ் ஆமாம், ஏன்னா இது ரொம்ப அதிசயமான கோயில், இது எப்படி உருவாக்கணும், எப்படி உருவாக்கினாங்க அப்படிங்கலாம் எதிர்காலத்தில் சிந்திப்பாங்கன்னு பார்த்துட்டு அங்கே ஒரு பல்லவ இன்ஸ்கிரிப்ஷனே இருக்குமா, பியூட்டிஃபுல் இன்ஸ்கிரிப்ஷன். அந்த இன்ஸ்கிரிப்ஷனை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த இன்ஸ்கிரிப்ஷனை கேட்குறச்சே அந்த இன்ஸ்கிரிப்ஷன் எழுதினவனே எவ்வளோ பெரிய பொயட்டாக இருந்திருப்பான்னு பார்க்க வேண்டியிருக்கும். அவ்வளோ அழகிய ஒரு பொயட்டிக் இன்ஸ்கிரிப்ஷன் அது. அது என்ன சொல்கிறான்னா, அஸ்ய அலங்கார மானம் ச யதா லக்ஷ்ண சம்யுத்தம். கேட்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். அஸ்ய அலங்கார மானம் ச யதா லக்ஷ்ண சம்யுத்தம் யஹா கஞ்சித் வேதி
சகலம் சவைகி வாஸ்து விதான் வரகா அப்படிங்கிறது தான் அந்த பியூட்டிஃபுல் இன்ஸ்கிரிப்ஷன். பாருங்கள், அலங்காரமானம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இட் இஸ் நாட் ஒரு அலங்காரங்கிறது நீங்கள் இன்னும் ஆழ்ந்து பார்த்தோம்னா இட் இஸ் அ மேத்தமெட்டிக்ஸ். அது இட் இஸ் அ கான்ஃபிகரேஷன். கான்ஃபிகரேஷன் தான் அலங்காரம். எப்படி கான்ஃபிகர் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒருவன் வந்து இந்த கோயிலை பற்றி அறிய வேண்டுமென்றால் இந்த கட்டடக்கலை நுட்பத்தை யார் ஒருவர் அறிய விரும்புகிறார்களோ, இதனுடைய அழகியலை யார் கூர்ந்து கவனிக்க விரும்புகிறார்களோ அவர்கள் வாஸ்து சாஸ்திரம் பயின்று இருக்க வேண்டும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அன்லெஸ் யூ லேர்ன், அன்லெஸ் யூ ஸ்டடி வாஸ்து சாஸ்திரம், யூ கெனாட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த ஆர்கிடெக்சர் ஆஃப் த டெம்பிள். இது என்னது இவ்வளோனா, அவன் என்ன சொல்கிறான்னா அப்படிப்பட்டவர்களால் இதனுடைய நுட்பத்தை அறிந்து கொள்ள முடியும்னு சொல்கிறான். ஸோ எனக்கு என்னுடைய டாக்டரேட்டுக்கு இதுதான் கோயில் எடுத்து பண்ணேன் நான். இதை பண்ணின போது இதோட சார்ந்த கோயில்களும் இருக்குது. இதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் லேட்டர் என்ன ஆச்சு, இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி வந்துச்சு இதுக்கு அப்படிலாம் பார்க்குறச்ச அதி அற்புதமான கோயிலாக இருக்குமா. அந்த வகையில் நீங்கள் வந்து இந்த நாற்புறமும் அந்த மூர்த்திகள் சொல்கிறது, இதுக்கு இன்னொரு பேர் ஸ்பெஷல் நேம் இதுக்கு இருக்குது. இதுக்கு வந்து அஷ்டாங்க விமானம் சொல்லுவோம். அஷ்டாங்க விமானம் சொல்கிறதுக்கு எப்படி அஷ்டாங்கம்னா 8 அங்கம் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நம்ம உடம்பில் வந்து அங்கம் அப்படின்னு சொல்கிறதுல வந்து முகம், கைகள் இவைகளாம் அங்கம்னு சொல்கிறோம். அப்படின்னு சொல்லும்போது அந்த கோவிலுக்கும் 8 அங்கங்கள் உண்டு அப்படிங்கிறத பார்க்கலாம். 8 அங்கம்னு சொன்னால் அங்கம்னா முகம் கூட ஒரு அங்கம் தான். ஸோ நீங்கள் அந்த எக்ஸ்டெண்டட் போர்ஷன் சொன்னே 8 திசைக்கு ஒரு கருவறையாக அதிலிருந்து இணைக்கப்பட்டிருக்கிற கோயில் கருவறையை பார்க்கும்போது அது முகம் போன்று இருக்கும். ஸோ திசைக்கு ஒரு முகம் அப்படின்னு பார்க்கும்போது 4 பக்கமுமே அது எக்ஸ்டெண்டடாக தெரியும். ஸோ கீழே ஒரு 4 பார்ட்டு, அதுக்கு மேலே ஒரு 4 பார்ட்டு, மேலே ஒரு பார்ட்டு சொல்லும்போது 8 பார்ட்டு வரும். 4 4 8 4 திசைக்கும் முகங்களை வைத்த மாதிரி இருக்கும். அதனால தான் அஷ்டாங்க விமானம் சொல்லப்படுது. இந்த அஷ்டாங்க விமானமானது லேட்டர் பீரியடில் இன்னும் அதிகமாக பிரயோகப்படுத்தவே முடியல. இந்த மாதிரியான கோவில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 8 டெம்பிள்ஸ் தான் இருக்குது. அவுட் ஆஃப் 40,000 temples in Tamil Nadu, these kind of rare architectural principles have been used only for 8 temples. அதில் த யூனிக் இதுதான். இந்த கோயிலை பற்றி சொல்லும்போது தான் நான் அந்த ஸ்லோகத்தில் இன்ஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன், வாஸ்துனோ பாஸ்கரஹா அப்படின்னு இந்த கோயிலை சொல்கிறார். கோவில்களில் இது சூரியன் போன்றது, தட் மீன்ஸ் யூனிக். இது போன்று கோயில்கள் இல்லை அப்படின்னு. இப்படிப்பட்ட கோயில்களை வந்து பார்த்தோம்னா சரி, வேறு யாராச்சும் இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்களா, என்ன சொல்கிறாங்க அப்படிலாம் பார்க்கும்போது நான் இன்ஸ்கிரிப்ஷன் இன்னும் ஆழமாக பார்த்தேன்னா அதில் பார்க்கும்போது there are some 39-40 இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குதுல. அதில் ராஜராஜ சோழனுடைய இன்ஸ்கிரிப்ஷனே மோர் தென் 15 இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அப்புறம் ராஜேந்திரன் ஒரு 8 இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஏன் ராஜேந்திரன் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி விசிட்டட் டெம்பிள் அப்படின்னா தெரிஞ்சிச்சு. ராஜராஜன் வந்து அடிக்கடி இதுக்கு வந்திருக்கிறார். ஏன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இதில் இருக்கும்போது, சாதனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருடைய மனதை கவர்ந்த கோயிலாக இருக்குமோ அப்படின்னு தான் யோசிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கோயில்களில் வரலாற்றில் அதிசயமாக இருக்கிறது மாதிரி தெரிகிறதுனால இந்த கோயில் கண்டிப்பாக காலமாக இது வந்து ஒவ்வொருவரையும் வந்து அது வியக்கத்தக்க வகையில் வியப்பினை ஆழ்த்தும் இந்த கோயில் அப்படிங்கிறது தான் இந்த உத்திரமேரூர் சம்மந்தமாக அறிய வேண்டியது. அந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா இது கூட இட் இஸ் நாட் அவுட் ஆஃப் கிரானைட், ஃபுல்லி கல் கோயில் அல்ல. சரி, அது ஒரு தரைத்தளம் வரைக்கும், ஒரு ஃப்ளோர் வரைக்கும் உங்களுக்கு கிரானைட்டும் அதுக்கு மேலே பிரிக் ஒர்க்கில் தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அவசியம் இந்த கோயிலை பார்க்கணும், எல்லாருமே அந்த கோயிலை பார்க்கணும். இது சிறிய கோயிலாக இருந்தாலும் அது என்ன சொல்லுவாங்க, மூர்த்தி சிறியது கீர்த்தி பெரியதுன்னு சொல்கிற மாதிரி அங்கே வந்து கீர்த்தி பெருசாக இருக்கும். அப்படி நீங்கள் சிற்பத்தை பற்றி கேட்டீங்க, அதில் இருக்கிற சிற்பங்கள் வந்து இந்த நவமூர்த்தியும் வந்து 9 விதமான வைஷ்ணவை டெய்டிஸாக இருக்குது. சரி,
அங்கே வந்து விஷ்ணுனுடைய அம்சங்களாக இருக்கிற சத்யன், அச்சுதன், அனிருத்தன் அப்படிங்கிறதும் சிற்பங்களும், மேலே வந்து கிருஷ்ணன், வராகர், நரசிம்மர் இவரெல்லாம் வந்து அந்த எக்ஸ்டெண்டட் டெம்பிள்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் ஸ்தானகம், ஆசனம், சயனம்னு ஒரு 3 விதமான கோலங்கள் உண்டு விஷ்ணுவுக்கு. ஸோ தரைத்தளத்தில் வந்து ஸ்தானகம், மேலே வந்து ஆசனம், மேலே அதுக்கு மேலே சயனம். ஸோ மேலே பார்த்திங்கன்னா பள்ளி கொண்ட பெருமாளாக இருக்கிறார். ஆசன கோலத்தில், அமர்ந்த கோலத்தில் மையத்தளத்தில் இருக்கிறார். கீழே வந்து நின்று கொண்டு இருக்கும் ஒரு அற்புதமான அமைப்பு தான். அந்த சிலை கூட நீங்கள் எதனால் செய்யப்பட்டதுன்னா அது கல்லால் செய்யப்பட்டதல்ல, அது மரத்தால் செய்யப்பட்டது. மரம்னா என்னென்னா இட் இஸ் பல காம்பவுண்ட், அது என்ன சொல்லுவோம், கடு சர்க்கரைன்னு சொல்லுவோம். சுதை மாதிரி இருக்கும் அது. உள்ளே வந்து ரீப்பர்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு அது மேலே இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மார்டர் யூஸ் பண்ணி செய்கிற சிலை தான் அது. ஸோ அதுக்கு அபிஷேகம்லாம் பண்ண முடியாது. ஆமாம். ஸோ இது போன்ற ஒரு சிற்பங்களோடு கூடியது இந்த வேலூருடைய சுந்தரவரதராஜ பெருமாள் கோயில். அதில் நம்ம வந்து 3 திசையிலும் இருக்கிற நீங்கள் அந்த இதை பார்க்கணும். அந்த சோபானம் சொல்லுவோம், உயர ஏறி அந்த கருவறைக்கு போகிறது. அது எல்லாமே வந்து இட் இஸ் டோட்டலி ஒரு அந்த டைமில் அந்த மாதிரியான அதிஷ்டானம் சொல்லக்கூடிய அமைப்பு. அதாவது இந்த பேஸ்மெண்ட், அந்த சோபான அமைப்பு, இந்த 3 தலங்களிலும் இருக்கிற மூர்த்திகள், அதற்கான கருவறைகள், ஒட்டு மொத்தமாக இது நிச்சயமாக இன்று வரை இது போன்று கோவில் கட்டப்படவில்லை அப்படி தான் நம்ம சொல்லலாம். நீங்கள் வந்து 9th centuryலேயே அதாவது கோயில்களில் சூரியன் சொன்னாலும் இன்று வரை நான் சொல்கிறேன் அது இன்னும் கோயில்களில் சூரியனாகத்தான் இருக்கிறது. ஆமாம். சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில் உத்திரமேரூரில் இருக்கக்கூடிய அந்த சிறப்புகளை பற்றி சொன்னீங்க. அந்த காலத்திலேயே எவ்வளோ மேத்தமெட்டிக்கலாக வாஸ்து ரீதியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்போ ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற ஒரு கோர்சஸ் வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இது மாதிரியான கோவில்களுடைய சிறப்புகள், இதனுடைய ஆர்கிடெக்ட் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் ஏதாவது முயற்சிகள், உங்களுடைய முயற்சி எப்படி இருக்குது சார்? ஆமாங்கம்மா, நல்ல கேள்வி. இது மிகவும் முக்கியமான கேள்வியும் கூட. நம்ம நாட்டில் வந்து 40,000 கோயில் இருக்குது. அதில் வந்து மோர் தென் 8,000 டெம்பிள்ஸ், ஏன்ஷியன் டெம்பிள்ஸ். இதில் நம்ம இந்த கோயில்களை எல்லாம் பராமரிப்பதற்காகவும், அது மட்டும் இல்லை அதில் இருக்கிற நுட்பங்களை அறிஞ்சு பராமரிப்பதற்காகவும் சொல்லலாம். அந்த நுட்பங்களை அறியணும் அப்படின்னு சொன்னால் இந்த சயின்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஒன்று இருக்குமா, அந்த நுட்பங்களை ஒருத்தர் வந்து இந்த நம்ம இதில் சொன்ன மாதிரி உத்திரமேரூர் கல்வெட்டில் சொன்ன மாதிரி ஒருவர் இதனுடைய நுட்பங்களை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் வாஸ்து சாஸ்திரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த ஸ்லோகத்திற்காகவே ஒரு பிரத்யேகமாக ஒரு கோர்ஸே நாங்கள் துவக்கிறோம்மா. எதிர்கால தலைமுறையினர் நம்மளுடைய வாஸ்து சாஸ்திரங்களை, குறிப்பாக மானசாரம், மயமதம், விஸ்வகர்மியம், இப்படிப்பட்ட நூல்கள்லாம் இருக்குது நம்மள்கிட்ட. இதை வந்து படிப்பதற்காகவும், இந்த நூல்களை படிப்பதற்காகவும், அந்த நூல்களை படித்து இந்த பராமரிப்பு பணிகளை எல்லாம் செய்வதற்காகவும் ஒரு பிரத்யேகமாக ரிசர்ச் ஓரியன்ட் கோர்ஸ் ஒன்று நாங்கள் ஆரம்பிக்கிறோமா. நாங்கள் வந்து வாஸ்து வேதிக் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது கணபதி ஸ்தபதி அவர்களால் உருவாக்கப்பட்ட ஸ்தாபனம். அதில் நான் வந்து மேனேஜிங் ட்ரஸ்டி. கணபதி ஸ்தபதியினுடைய கனவு திட்டம் என்னென்னா, ஒரு யூனிவர்சிட்டியோட MOU போட்டு அவங்களோடு இணைந்து இந்த துறைக்கான ஆய்வு படிப்பை உருவாக்கணுங்கிறது தான். அந்த செயல்பாட்டில் நாங்கள் இருக்கிறச்ச நாங்கள் வந்து இப்போ விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இருக்குது. அவங்களும் நாங்களும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். ஸோ ஆல்ரெடி வி ஹேவ் ஃபினிஷ்ட் இட். அதன் மூலமாக ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்ஸ் ஒன்று உருவாக்கலாம். ஆர்கியாலஜிக்காக தனி படிப்பு இருக்குது, ஆர்கிடெக்சரல் கான்சர்வேஷனுக்கு தனி படிப்பு இருக்குது, டெம்பிள் ஆர்கிடெக்சருக்கு படிப்பு இருக்குது, என்ஜினியரிங், இப்படி எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த ஹெரிட்டேஜ், ஆர்கிடெக்சரல் ஹெரிட்டேஜுக்கு ஒரு ஹையர் ஸ்டடீஸ் கிடையாது.
அதுவும் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸில் வந்து நாங்கள் ரிசர்ச் ஓரியன்ட் ஸ்டடீஸ் கொண்டு வரணும். அப்படின்னா இந்த நுட்பம் தெரியணும் ஒருத்தருக்கு, தொழில்நுட்பம் தெரியணும், ஈவன் அவருக்கு இந்த கிராஃப்ட் கூட தெரியணும். ஸோ அவருக்கு வந்து இதில் we will give them ட்ரைனிங், பேசிக் ட்ரைனிங் கொடுப்போம். இந்த ஸ்கல்ப்சரிங், இந்த ஸ்கல்ப்சர் எப்படி பண்ணுறது, சம் ஆர்கிடெக்சரல் ட்ராயிங்ஸ், ஆர்கிடெக்சரல் கான்சர்வேஷன், ஹவு டு ப்ரிசர்வ் எ டெம்பிள், அவருக்கு எபிகிராஃபி சொல்லிக் கொடுத்து, ஆர்கியாலஜி சொல்லிக் கொடுத்து, அதோடு சேர்த்து இந்த சயின்ஸ் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர், சயின்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறதுல நாங்கள் வாஸ்து சாஸ்திரங்களெல்லாம் படிக்க வைக்கிறோம். வாஸ்து சாஸ்திரங்களை படிக்க வைத்து, டவுன் பிளானிங் படிக்க வைத்து, இந்த ஐக்கனோமெட்ரி, அக்னோகிராஃபி அப்படிங்கிறது ஸ்கல்ப்சர் சம்மந்தமாக இருக்கிறதெல்லாம் அவருக்கு தெரிய வச்சு ஒரு அட்வான்ஸ் ஸ்டடீஸ் உருவாக்கப்படுமையானால் அது எதிர்காலத்தில் அதுதான் ஒரு ஹெல்த்தியான ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கும். அப்படிங்கிறது தான் எங்கள் அங்கிளினுடைய கணபதி ஸ்தபதி அவர்களுடைய ஒரு ட்ரீமாக இருந்தது. அந்த ட்ரீம் வந்து இட் இஸ் பை காட்ஸ் கிரேஸ். இது கூடிய சீக்கிரமே அது வந்து மெட்டீரியலைஸ் ஆகுது. அந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பாக வெற்றிகரமாக நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதன் மூலமாக எதிர்காலத்தில் வந்து இந்த ரிசர்ச், இந்த ஆய்வுத்துறையிலும், ஆய்வுத்துறையில் ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கிறேன், இந்த பெரிஃபரல் ரிசர்ச்னு ஒன்று இருக்குது. அதையெல்லாம் தாண்டி இந்த ஆய்வை ஒரு புதிய பரிமாணத்தோட எதிர்கால இளைஞர்கள் வந்து இந்த அனலிட்டிக்கல் ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய வாஸ்து சாஸ்திரங்களோடு அவற்றை கற்று அதன் மூலமாக பல கோயில்களை, பல நகர அமைப்புகளை, பல எக்ஸ்கவேஷன்களை எல்லாம் ஆய்வுக்கு நாம் உட்படுத்துவியமாக நான் வந்து கண்டிப்பாக எதிர்காலத்தில் வந்து இந்த கட்டடக்கலைத்துறையில் ஒரு புதிய மாறுதலை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கோடு தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். எனவே நீங்கள் கேட்டதுக்கு எதிர்கால சந்ததியினருக்காகவே பிரத்யேகமாக ஒரு பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டு விரைவிலே அது சீக்கிரமே அது துவங்கப்பட இருக்கிறது. அதற்கு வந்து நிறைய மாணவர்கள்லாம் வரணும். இது ஆர்கியாலஜி தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க, ஆர்கிடெக்சரல் கான்சர்வேஷன் தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க, இந்த ஸ்கல்ப்சரல் ஆர்கிடெக்சர் இவற்றோடு கூடிய அந்த நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த கோர்ஸ் நிச்சயமாக வழிவகை செய்யுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. அண்மையில் கூட ரஷ்யாலேருந்து இந்த ஸ்டடி டூர் எடுத்துகிட்டு வந்த ஒரு 30 ரஷ்யன்ஸ் நாங்கள் வந்து அவங்கள இந்த கோர்ஸ் சம்மந்தமாக எப்படி நடக்க போகுது, இது இன்டர்நேஷ்னல் கோர்ஸாக வரணும், அயல்நாட்டினர் கூட இந்த இந்திய கட்டடக்கலையை கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து நாங்கள் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி அவங்க டூர் வந்தாங்க இந்த பக்கம். அவங்களையும் நாங்கள் வரவழைச்சி அவங்களுக்கு வந்து நல்ல வரவேற்புலாம் கொடுத்து இந்த விநாயகா மிஷனில் ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் கூட பண்ணினோம்மா. உங்களுடைய முயற்சி வெற்றியடைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ். எப்பவுமே இந்த உத்திரமேரூரில் இருக்கக்கூடிய சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில் நிறைய பேர் போயிருப்பாங்க. இனிமேல் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம எபிசோட் பார்த்ததுக்கப்புறமா அது ஒரு புதுமையான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் சார். இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொண்டு நீங்கள் ஆராய்ந்து தெரிந்து கொண்ட இந்த வரலாறை எங்கள் கூட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றிப்பா. நன்றி.